நீங்க வேட்பாளரா நிற்கணும். நிறைய முன்னணிகள் வந்து பயங்கரமான ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சினிமாவிலும் சரி, உங்களுக்கும் சரி, எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு சமூக மாற்றமா இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. கண்டிப்பா இது ஒரு சமூக மாற்றம் தான். ஏன்னா வந்து ஒரு பழங்குடியினர் மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் எங்களுடைய வாழ்வாதாரமும். இது வந்து சீமான் அண்ணா வந்து ஒரு சாதாரண விஷயமா இதை பண்ணல, ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு. எங்க மக்களுடைய குரலா கண்டிப்பா இது ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க சட்டசபைக்கு போனீங்க அப்படின்னா, நீங்க சட்டசபையில திருநங்கைகளுக்காக என்ன மாதிரியான குரல் எழுப்பணும்னு நினைக்கிறீங்க? நான் திருநங்கைகள் பொதுமக்கள் அப்படின்னு நான் பிரிச்சு பார்க்கல. எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான். கல்வி, கலாச்சாரம், பொருளாதாரம், கல்வி, பெண்களுடைய பாதுகாப்பு மாதிரி திருநங்கைகளுடைய பாதுகாப்பு, அந்த முன்னேற்றத்துக்கான போராட்டமா இருக்கு. இல்ல இப்போ மதிப்புங்கிறது ஒரு பொதுவாவே இல்லை. ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை வந்து தீ குளிச்சு இறஞ்சிருக்காங்க. அது என்ன இடம்? ஒரு திருநங்கை தீ குளிச்சு எரிஞ்சாங்கல்ல. அல்வா சாப்பிட்டோம்ல, அல்வா ஃபேமஸ். இல்ல பால்கோவா ஃபேமஸ். பால்கோவா பால்கோவா சாப்பிட்டோம். பால்கோவா சாப்பிட்டோம். அந்த ஊர் பேர் என்னது? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை இப்போ வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குரல் கூட யாருமே பேசல. இந்த மாதிரி அதாவது ஒரு பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காவது தெரிஞ்சிருக்கும். இதுக்கான விஷயம்லாம் யாருக்குமே தெரியல. இது மாதிரியான விஷயங்கள் இனி நடக்காம நாங்க கண்டிப்பா அது ஒரு குரலா இருப்போம். நாம் தமிழர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நான் தமிழர். சோ அதனால வந்து அந்த உணர்வு எனக்கு இருந்துச்சு. சோ அது ஒரே ரீசன் தான். நான் அதெல்லாம் பாக்குறேன். பட் அதெல்லாம் கடந்து போறேன். அதை தாண்டி என்னோட பகுதியில வந்து மக்களுக்கு சேவை செய்யறது எனக்கு வேலை அதிகமா இருக்கு. சோ அதனால அந்த வேலைக்கு போயிறது பெருசா எடுத்துக்கிறது. அந்த மாதிரியான ஒரு பகுதியில் நிற்கும்போது அந்த மாதிரியான அழுத்தங்கள் எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம நின்று போராடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நின்று போராடுறேன். மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, இன்னும் தொடர்ந்து கொடுப்பாங்கிற நம்பிக்கையில இருக்கு. அதுதான் எல்லா மீடியாலயும் சொல்லியிருக்க மாதிரி தான். அண்ணா எதுவும் சொல்லல. எல்லாருக்கும் எப்படி என்கரேஜ் பண்ணுவாரோ அது மாதிரி தான் எனக்கு என்கரேஜ் பண்ணாரு. தைரியமா நில்லுமா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. அது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு மக்கள் சப்போர்ட் பண்ணும் போது அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மக்கள் அதே மாதிரி ஏன் நம்ம கொடுத்ததை எப்படி வரவேற்று பாராட்டி இருக்காங்களோ அதே மாதிரி வாக்களிச்சு சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. நன்றி.